ஸ்டாலின், ஏய் ஸ்டாலின், மாட்டு கட்டிக்கிற போய் மாட்டை போய் பார்த்துட்டு வாடா, மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வாடா. அம்மா வெட்டி உட்காந்துக்கிற ஊர்ல இருக்கிற புள்ளியெல்லாம் வேலைக்கு போகுது, நீ வெறுமே வெட்டி உட்காந்துக்கிற. அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சு அந்த மாடானா கூட பால் கறந்து அதெல்லாம் கூட காசு வாங்கலாம்டா. தண்டத்துக்கு வெறுமையா போன பத்துனுங்கிறடா. போய் மாட்டுக்கு தண்ணி வை போடா. டேய் தண்டா, வேலைக்கும் போக மாட்டேற, வீட்டுக்கு வேலை சொல்றதும் செய்ய மாட்டேற, உடனே பார்த்துன்னு ஒண்ணுங்கிறேன். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க போ. சரிங்கண்ணா. கூப்பிட்டீங்களாம்மா? எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுத? போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போடா. சரிங்கம்மா. உனக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்லை எங்க வீட்டுல. குடி நல்லா. ஸ்டாலின் தானே அது? இன்னும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலின், டேய் நில்றா. டேய், கூப்பிட கூட போயிட்டே இருக்கான். ஸ்டாலின், டேய் என்னடா கூப்பிட போயிட்டே இருக்க? என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ரொம்ப நாளா அப்படியே இருக்க, ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்க. சர்ச்சுக்கும் வர்றதில்ல, சரியாவே வர்றதில்ல. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. என்னாச்சு சொல்லுடா, எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணடா. என்னாச்சு? இருக்கட்டாங்க, பரவாயில்ல சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொல்லுடா, ஷேர் பண்ணடா. அது வேலைன்னா வேலைதான். என்னாச்சு? வேலை கிடைக்கல. நானும் எத்தனை இன்டர்வியூ இருக்கேன். கூப்பிட்றப்பா கால் பண்றோமான்னு சொல்றாங்க, யாரும் கால் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுல ரொம்ப திட்டுறாங்க, தண்டை சூடுன்னு சொல்றாங்க. ஒரு வேலை சாப்பாடு கூட சரியா சாப்பிட முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ வரும்போது கூட திட்டி தான் அனுப்பிக்கிறாங்க. இன்டர்வியூ போறப்பலாம் ப்ரேயர் பண்றியா நீ? போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு போனாலும் நடக்கல. அதோட ப்ரேயர்லாம் விட்டுறாதடா. கண்டிப்பா இப்ப தாமதமா ஆகுதா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாத. நீ ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பா வந்து இயேசுப்பா செய்வாரு. அடப்போடா, எத்தனாடா ப்ரேயர் பண்றது? போய் செத்துலான்னு தோணுதுடா. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத ஸ்டாலின். ஏன்டா இப்படிலாம் வாயில வார்த்தைலாம் வருது? இப்படிலாம் சொல்லாதடா. நம்ம கடவுளுக்கு இல்லைங்க, நம்ம வாயில இருந்து வார்த்தைலாம் வரவே கூடாது. இப்படிலாம் சொல்லாத. பைபிள் ஒரு வசனம் ஒன்று இருக்கு ஸ்டாலின். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அப்படியே நடக்கும். அதுதான் உன் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா உனக்கு தாமதமாகுதா, கண்டிப்பா அது நடக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ ப்ரேயர் பண்ணு. ப்ரேயரை மட்டும் விட்டுறாத. கண்டிப்பா அது நடக்கும். மறுபடியும் உன் வாயிலேருந்து வார்த்தையே வரக்கூடாது. நான் செத்துடுறேன், தண்டை சோறு இங்க இருக்கு, பிடிக்கல, இதெல்லாம் நீ சொல்லாத. நீ ப்ரேயர் பண்ணி, கண்டிப்பா அது நடக்கும். கரெக்டா ஏற்ற வேலையில கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. இப்போ இருக்கிறத காட்டிலும் அப்ப நீ வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத. சரியா சொல்றேன். எங்கேயாவது ப்ரேயர் பண்றேன்டா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பார்ப்போம். வரல கண்டிப்பா பார்ப்போம். சரிடா, பாய் பாய். பார்த்து பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல சொல்லியிருக்கிறது. என்னடா ரொம்ப நாளா இப்படியே இருக்க, ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்க. சர்ச்சுக்கும் வர்றதில்ல, சரியாவே வர்றதில்ல. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு? ப்ரேயர்லாம் விட்டுறாதடா. கண்டிப்பா இப்ப தாமதமா ஆகுதா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாத. ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பா வந்து இயேசுப்பா செய்வாரு. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அப்படியே நடக்கும். அதுதான் உன் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா உனக்கு தாமதம் ஆகுதா, கண்டிப்பா அது நடக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ ப்ரேயர் பண்ணு. ப்ரேயரை மட்டும் விட்டுறாத. ப்ரேயர் பண்ணி, கண்டிப்பா அது நடக்கும். கரெக்டா ஏற்ற வேலையில கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. சரின்னு சொன்னது கரெக்ட் தான். நான் ப்ரேயர் பண்ணாமல் விட்டது ரொம்ப பெரிய தப்பு. நான் இப்போ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன். நான் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். இவனா போய் ரொம்ப நேரம் ஆகுது. என்னப்பா பண்ணினுறான்னு தெரியல. அவன் அது சாத்திட்டு என்ன பண்ணிக்கிறான் தெரியல. அவன்
ஏசப்பா, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என் அம்மா அப்பா கூட என்னை தண்டசோறுன்னு சொல்லி திட்டுறாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது? நானும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எல்லாரும் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாரும் என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நான் சரின்னு மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவன் என்னை ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். நானும் ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ போகும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இருக்கும்போது, ஆனால் இது வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு அது நிறைவாகவே இல்லை. இதுவரை என்னை யாரும் வேலைக்கு கூடவே இல்லை ஆண்டவரே. அதனாலேயே நான் ப்ரேயர் பண்ணுறதை விட்டேன், சர்ச்சுக்கு போகிறதையும் விட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நான் சரின்னு சொன்னதை கேட்டதுலேருந்து எனக்கு அந்த வார்த்தை எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் ஜெபம் பண்ணதை விட்டு இருக்கக்கூடாது. அது தாமதித்தா அதோடைய பலன் மிகுதியாக இருக்குன்றதை நான் உணராமல் போயிட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு பெஸ்ட்டானதை ஒன்று தருவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவ்வளோ இந்த தாமதன்றதை நான் உணராமல் போயிட்டேன் ஆண்டவரே. அதனால தான் நான் அவசரப்பட்டு என்னுடைய ஜெபத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனால் நான் விட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய தப்பு. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் ஏசப்பா. அது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறேன். நான் இனிமேல் என்னுடைய ப்ரேயரை நான் தொடர்ந்து பண்ணுறேன் ஆண்டவரே. நான் அதுக்காக காத்திருக்கிறேன். அது எனக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க நான் விசுவாசி நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் நான் ப்ரேயர் பண்ணுறதையும் விட மாட்டேன். வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன் ஆண்டவரே. எத்தனை நாள் செஞ்ச தப்பை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்கள் தாமதமானாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட நான் ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறேன் ஆண்டவரே. இத்தனை நாளாக உண்மை விசுவாசிக்காம ஆண்டவரே, நான் ப்ரேயர் பண்ண போகும்போது தான் வேலை கிடைக்கல. அதனால அவிசுவாசமாக நான் அவங்க விட்டு தூரமாக போயிட்டேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் வார்த்தையின்படி ஆண்டவரே. அப்போ அந்த நாளில் நான் விசுவாசமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளில் நான் ஒரு இன்டர்வியூ போக போகிறேன். அது உமக்கு சித்தமாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்போ உமக்கு சித்தமாக இருந்தால் மட்டும் எனக்கு இந்த வேலையை கொடுங்க ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய நாமத்தினால நான் கேட்டிருக்க முடியும். சித்தமாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அதுவும் உண்மை விட்டு விலைக்கு போகிற மாதிரியான வேலையாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக அது தேவையில்லை ஆண்டவரே. அப்போ உமக்கு சித்தமான வேலை கிடைக்கிறவரை நான் உமக்காக காத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் உங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென். அம்மா, நான் இன்டர்வியூ போயிட்டு வரேம்மா. சரிப்பா, ப்ரேயர் பண்ணியா? பண்ணிட்டேம்மா. கண்டிப்பா கிடைக்கும். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா. அம்மா, போயிட்டு வரேம்மா. ஏசப்பா, இத்தனை நாள் என் பையனை நான் தெரியாம திட்டினேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இந்த நாள்ல என் பிள்ளை வேலைக்கு போறான் சாமி. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க நீ வாய்ப்பு கொடு சாமி. சரி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம். இஸ் நாட் ஸ்ட்ராங்கர் தென் மீ. ஸ்டாலின் கால் பண்றான். ஹலோ சரின், நான் ஸ்டாலின் பேசுறேன்டா. பிரசிடென்ட் ஸ்டாலின் சொல்றான். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் டெய்லி ப்ரேயர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. ஓ அப்படியாடா, இதை தான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட. நல்ல விஷயம்டா ஸ்டாலின். ஆமாடா சரி. அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன்டா. காலையில் போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் இந்த வேலை கிடைக்கும்னு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதே போல் இன்னைக்கு போன இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கடா, செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியாடா, நல்ல விஷயம்டா ஸ்டாலின். அதான் முன்னாடியே சொன்னேன் நான், ஜபத்தை விட்டுறாதுடான்னு சொல்லிட்டு. பாரு, ஜபத்தினால தான் இந்த காரியம் நடந்திருக்கு. ஆமாடா சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நீ அன்னைக்கு சொன்னதுனால தான் அது நான் டெய்லி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான்டா இந்த மாற்றம், இந்த காரியம் தான் நடந்தது. ஏசப்பா நன்றி சொன்னியாடா? ஐயோ, இன்னும் சொல்லலையேடா, இன்னும் பண்ணலையே. சத்தியா, ஒரு நன்மை செய்தோன்னா விட்டுறக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஏசப்பா போய் நன்றி சொல்லடா. அவர் தான் நம்ம காரியம் நம்ம நடத்தி கொடுத்துருக்காரு. ஓகேடா, பாய்டா.
அப்போன்னா ஜெபத்தை மட்டும் விட்டுறாத. பாருங்க, ஜெபத்தினால தான் எல்லாமே நடந்திருக்கு. இடைவிடாத ஜெபத்தினால தான் இந்த காரியம் உனக்காக நடந்திருக்கு. இனிமேல் ஜெபத்தை விட்டுறாத. சரிடா, ஓகேடா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்டா. சரிடா ஸ்டாலின், பார்ப்போம். பாய். ஓகேடா, பாய். நீ அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் ரொம்ப நாளாக உங்களை விட்டு தூரமாக போயிட்டு இருந்தேன். நான் சரின்னு சொன்னதுலேருந்து நான் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் இவ்வளோ நாள் நான் விடாமல் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்காக காத்திருந்தேன். நான் இன்னைக்கு இன்டர்வியூ போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் ஆண்டவரே. அப்போ உங்களுக்கு சித்தமானா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதே போல் உங்களுடைய சித்தத்தின் மாதிரியே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது. உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கப்புறம் உங்களை விட்டு விலகி நான் தூரம் போகாமல் உமக்கு பிரியமாக வாழற மகனா நான் இருப்பேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். உங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.